இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பலவற்றை பற்றி சிந்திக்கிறோம். நமது எண்ணங்கள் நல்லவையாகவும் இருக்கின்றன, அதே சமயத்தில் தீயனவாகவும் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால், அடுத்தவர்களை பற்றி விமர்சிப்பதில் நமது எண்ணங்கள் ஆழமானவையாகவே இருக்கின்றன. தீய எண்ணங்கள் அடுத்தவரை பற்றி நமக்கு வர காரணம் என்ன? சில சமயங்களில் அவர்களோடு ஏற்பட்ட முன் அனுபவம் காரணமாகிறது என்று சொல்லலாம். நம் மனதில் ஒருவரை பற்றிய தீய எண்ணம் புகுந்துவிட்டால் அதனை மாற்றுவது அவ்வளவு எளிதல்ல. எனவே மனதில் தீய எண்ணங்கள் நுழைய விடாமல் பார்த்து கொள்வதே சிறந்தது. மனம் வெளி நிகழ்ச்சிகள் மற்றும் பொருட்களோடு தொடர்பு கொண்டு ஏற்கனவே பெற்றுள்ள அனுபவத்தோடு ஒப்பிட்டு கணித்து தீர்மானம் செய்கிறது. சில வேளைகளில் நாம் சிலரை பற்றி மிக பொதுப்படையான விமர்சனங்களை வைக்கிறோம். அவங்க ரொம்ப பொல்லாதவங்க, ரொம்ப மோசம், சரியான பச்சோந்தி, குழி பறிக்கும் குள்ள நரி. இது மிகவும் ஆபத்தானது. காரணம், இந்த பொது விமர்சனங்கள் மனதின் ஆழத்தில் ஏற்பட்ட முடிவிலிருந்து வெளிப்படுகிறது. இப்படிப்பட்ட தீய குணங்களுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். ஒருவரை விமர்சிக்கும் போது அவர் செய்த செயல்களோடு ஒப்பிட்டு பேசுவதே சரியானது என்பதை புரிந்து கொள்வோம். நம் எண்ணம், சொல், செயல்களுக்கான விளைவை அதன் தன்மைக்கு ஏற்ப இன்பமாகவோ துன்பமாகவோ இயற்கை துல்லியமாக நமக்கு திருப்பி தந்து கொண்டிருக்கிறது. உலக சமுதாயத்தில் நாம் எல்லோரும் உறுப்பினர்களே. நம் ஒவ்வொருவரிடத்திலும் வியத்தகு முறையில் இயற்கை அமைப்பும் நியதியும் சிறந்து விளங்குகின்றன. ஆறாவது அறிவின் சிறப்பான பண்பாடு ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு அளவில் ஓங்கி இருக்கிறது. நாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு அனுபவமும் அறிவும் உள்ளவராகவும் இருக்கலாம். ஆனால் ஒருவரை பற்றி கணிப்பதை சற்று தள்ளி போட்டு கணிக்கவும், அடுத்தவருக்கு போதுமான அளவு இடைவெளி கொடுத்து அவரை அறியவும் முற்படுவோம். எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் அவசரமாக அல்ல, ஆழமாக யோசித்து கணிப்போம். நமது மனக்கணக்கு தவறலாம், மனிதரை பற்றிய கணக்கு மட்டும் தவறக்கூடாது என்பதை புரிந்து கொள்வோம். ஓர் அழகான சிறுமி தனது கைகளில் 2 ஆப்பிள்களை வைத்திருந்தாள். அங்கு வந்த அவளின் தாய், எனக்கு ஒரு ஆப்பிள் கொடு என்றாள். தனது தாயை ஒரு வினாடி பார்த்த அந்த சிறுமி ஓர் ஆப்பிளை கடித்தாள். உடனே இன்னொரு ஆப்பிளையும் கடித்தாள். தாயின் முகத்தில் சிரிப்பு மறைந்து போனது. என் மகள் இப்படி ஒரு சுயநலவாதியாகி போனாள் என்று வருத்தப்பட்டாள். தன் ஏமாற்றத்தை வெளிப்படுத்த முடியாமல் தவித்தாள் அந்த தாய். உடனே அந்த சிறுமி தாயிடம் சொன்னாள், அம்மா, இந்த ஆப்பிள் தான் இனிப்பாக இருக்கிறது, இதை சாப்பிடுங்கள் என்று. ஆச்சரியப்பட்டு போன தாய் தனது தவறான கணிப்பை உணர்ந்து வெட்கியும் போனாள். நாமும் மற்றவர்களை தீர்ப்பிடாமல் நடந்து கொள்வோம். அப்போதுதான் நாம் நல் வழியில் பயணிக்க முடியும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களை விமர்சனம் செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்து பேசினீர்களா? தூய ஆவியாரே, அனைத்தையும் துருவி ஆகிறவர், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறவர். இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதித்தீர்களா? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். இன்று நீங்கள் பேசிய வார்த்தைகளால் மற்றவர்களை மனம் நோகச் செய்தீர்களா? காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் குடும்ப அமைதியை குலைக்க காரணமாயிருந்தீர்களா? விட்டுக் கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடுங்கள், தவறுகள் குறையும்.
மனம் விட்டு பேசுங்கள், அன்பு அதிகமாகும். இன்று நீங்கள் நல்லவற்றை சிந்தித்து செயல்பட்டீர்களா? நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். ஆண்டவரே என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன், கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன்.
அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை. அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டே, காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டே. உமது சினம் என்னை அழுத்துகின்றது, உம் அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றே. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர். அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன். துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கோப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தக செயல்கள் செய்வீர்? கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் உம் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் உம் நீதி நேரி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகளால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீ. இருளே என் நண்பன், இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன். இரவில் உம் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன். இரவில் உம் முன்னிலையில் புலம்புகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 14 முதல் 15 மற்றும் 18 முதல் 20 வரை. பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் 103, இறைவார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 9 முதல் 12 வரை. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32 வரை. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஊமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு வரும் பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தை பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடத் தொடங்கினார். எனவே அந்நாட்டுக் குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதைக்கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவிருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். அவர் தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவரின் தந்தை அவரைக் கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை விரைவில் கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது அவரின் மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்தபோது ஆடல் பாடல்களைக் கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவரோ சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சிக் கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் விருந்து கொண்டாடி மகிழ்வது முறையே. ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என்
நம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரை நோக்கி திரும்பி வரவும் அவரின் பாதையில் நாளும் பயணிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மார்ச் 7 புனித பெர்பெத்துவா, புனித ஃபெலிசிதா. கிபி 203ஆம் ஆண்டு கிறிஸ்தவர்கள் கொன்றழிக்கப்பட்டபோது ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த விசுவாசத்தினால் பெர்பெத்துவா திருமுழுக்கு பெற்றார். ஒரு குழந்தைக்கு தாயான பெர்பெத்துவா திருமுழுக்கு பெற்றதால் குழந்தையிடமிருந்து பிரிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். நான் வாழ்வது எனது சக்தியினால் அல்ல, இறைவனின் அருளே
என்னை இயக்குகிறது என்று கூறிய இவர் சிறை அதிகாரியின் அனுமதியோடு தன் குழந்தையினை தன்னோடு சிறையில் வைத்துக் கொண்டார். ஆண்டவர் இயேசுவிடமும் கிறிஸ்தவ மறையிலும் பெர்பெத்துவா உறுதியோடு நிலைத்திருந்ததால் விலங்குகளுக்கு உணவாக தீர்ப்பிடப்பட்டார். விசுவாசத்தில் ஊன்றி நில்லுங்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று தான் இறப்பதற்கு முன்பாக கூறிய பெர்பெத்துவா விலங்குகளுக்கு உணவாக்கப்பட்டார். பெர்பெத்துவா இருந்த சிறையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்காக விலங்குகளுக்கு உணவாக தீர்ப்பிடப்பட்ட 8 மாத கர்ப்பிணி பெண்தான் ஃபெலிசித்தா. குழந்தையினை பெற்றெடுக்காமல் இறந்து விடுவோமோ என்று கவலையில் இருந்த ஃபெலிசித்தா விலங்குகளுக்கு உணவாக்கப்பட்டார். ஆண்டவர் மீது வைத்திருந்த உறுதிமிக்க விசுவாசத்திற்காக தங்களது இன்னுயிரை அளித்த மறை சாட்சியர்களான பெர்பெத்துவா மற்றும் ஃபெலிசித்தாவினை திரு அவை புனிதர்களாக உயர்த்தி கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு பாதுகாவலர்களாக அறிவித்தது. புனித பெர்பெத்துவா, புனித ஃபெலிசித்தா திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் கருவில் வளருகின்ற குழந்தைகள் நன்கு வளர்ச்சி பெறுவதற்காக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்மிடமுள்ள ஏதாவது ஒரு பொருளை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்வோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய மாபெரும் பராமரிப்பை நாம் எண்ணி பார்த்து அவரை நாம் போற்றி புகழ்வோம். இந்த நாளில் எத்தனை வகையான நன்மைகளை கடவுள் நமக்கு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் வாழ்த்தி துதிப்போம். நமது நாட்டு தலைவர்களை நாம் எண்ணி பார்த்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, அற்புதமான தலைவரே, மக்களுக்காய் நீர் உண்மையே முழுமையாக கொடுத்த தியாகத்தின் தலைவராய் நீர் இருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, எங்களது தலைவர்கள் எல்லாம் மக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய, மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்காய் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய அற்புதமான தியாகம் நிறைந்த நல்ல தலைவர்களை நீர் எங்களுக்கு தாரும். எங்களது தலைவர்களை உமது ஆவியுடைய கொடைகளால் நீர் நிரப்பி ஆசீர்வதித்தரலும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களை குறித்து கவலை கொண்டு எல்லா காரியங்களையும் நேர்மையோடும் அன்போடும் நியாயத்தோடும் மனித நேயத்தோடும் செயல்படுத்த தேவையான எல்லா வரங்களையும் கொடுத்தரலும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களது தலைவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் இவை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். கடல் மீதோளிர் விண்மீன் நீரை வீழ்ச்சி நின்றெழமோ என்றிடும் மக்களை ஆட்சி செய்து அவர் குதவிடுவே. இயற்கை வியப்புற இறைவனை ஈன்ற பின்னரும் கன்னியாய் நின்றீர். வானவன் கபிரியே